ஒரு நாள் 2ல இருந்து 3 கப் அளவுக்கு தேயிலை குடிக்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமா தேயிலை குடிக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம அதிக அளவுல தேயிலை அதாவது தேநீர் குடிக்கும் போது காஃபின் அப்படிங்கிற வேதிப்பொருளுடைய அளவு நம்ம உடல்ல அதிகமாகும். இதனால சிலருக்கு செரிமான மண்டலத்துல அமிலத்தன்மை அதிகரிச்சு சிலருக்கு வயிற்றெரிச்சல் நெஞ்செரிச்சல் ஏற்படுத்தும். தேயிலை அல்லது தேநீர் அதிகப்படியா நம்ம குடிக்கும் போது நம்ம உடல்ல இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். டீல இருக்கக்கூடிய சில கலவைகள் உணவுல இருந்து இரும்பு சத்தை நம்ம உடல் உறிஞ்சுறத தடுக்கும். அதனால இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுத்தலாம். அதிக அளவுல இந்த தேயிலையில இருக்கக்கூடிய காஃபி நம்ம உடல்ல சேரும் போது நமக்கு தூக்கமின்மை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, சிலருக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அதிகப்படியா தேநீர் பருகும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். சிலருக்கு அதிகப்படியா தேநீர் பருகும் போது தசை நடுக்கங்கள் ஏற்படலாம். தலைவலி கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தேநீர் அல்லது தேயிலையை அதிக அளவுல பயன்படுத்தும் போது கண்டிப்பா இதய துடிப்பினுடைய வேகம் அதிகரிக்கும். வெறும் வயிற்றுல தேநீர் குடிக்கிறதெல்லாம் நல்லதில்ல. ஏன்னா சிலருக்கு செரிமான பிரச்சனைகள், அஜீரணம், மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகளை தேநீர் அல்லது தேயிலை ஏற்படுத்தும். அதிகப்படியா கிரீன் டீ குடிக்கும் போது கண்டிப்பா அவர்களுக்கு கல்லீரல் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். படுக்கைக்கு குறைந்தது 6 மணி நேரத்துக்கு முன்பே டீ குடிக்கிறத நிறுத்துறது ஒரு நல்ல பழக்கம். அது மட்டும் இல்ல, பால் சேர்க்கப்படாம நம்ம டீ குடிச்சோம்னா நம்ம ரத்த ஓட்டம் மேம்படும். அது மட்டும் இல்ல, இதய நோய்கள் அபாயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். தினமும் 2ல இருந்து 3 கப் தேநீர் குடிப்பது போதுமானது. அதிகப்படியாக தேநீர் குடிக்கும் போது நமக்கு தலைவலி, தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். இவைகள் மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் இதய நோயாளிகள் குறைவான அளவு தேநீர் அல்லது தேயிலைகளை உணவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சர்க்கரை சேர்க்கப்படாம தேநீர் அருந்துறது முழுமையான ஆரோக்கியத்தை நமக்கு அளிக்கும். தேயிலை பற்றி இன்னைக்கு சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.